கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய், வேலைக்காய், இந்த மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அடிமை மறைத்து நீர் வெளிப்படும், சாட்சியா நிறுத்தும், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை நம்மை காண செய்த தேவனுக்கு கொடாக்கடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை கொடுக்கப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய குடும்பத்துல சில நன்மைகள் எனக்கு கிடைக்கவில்லை. தேவனிடத்திலிருந்தும் மனிதனிடத்திலிருந்தும் கொடுக்கப்பட வேண்டிய, அதாவது தனக்கு கிடைக்க வேண்டிய, வர வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உதவிகள் கிடைக்கவில்லை, அது கொடுக்கப்படவில்லை என்று அங்கலாய்க்கிறீர்களா? இந்த மாதம் உங்களை பார்த்துதான் தேவன் சொல்கிறார், உங்களுக்கு எது தேவையோ அது கொடுக்கப்படும் என்று. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற தலைப்பை கொடுத்த தேவன், எது நமக்கு தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார், எப்படி கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று முதலாவது பார்க்க முடியும். இரண்டாவது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று நாம் பார்க்கலாம். ஆம் பிரியமானவர்களே, இவைகளை நாம் செய்யும் போது தேவனிடத்திற்கும் மனிதர்களிடத்திற்கும் எதை கொடுத்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எதை கேட்டு நமக்கு அது கொடுக்கப்படும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து வாசித்து தியானிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது அநேகர் கொடுக்கிற விஷயம், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் காணிக்கைகளை தேவனுக்கு கொடுப்பது, நேரத்தை கொடுப்பது, இப்படியெல்லாம் நாம் சொல்லுவதை நாம் கேட்க முடியும். ஆனால் இந்த இடத்துல முக்கியமாக அநேக காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். இந்த வசனத்தை முழுவதும் நாம் வாசிக்கும் போது இந்த பகுதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒரு சொன்ன வசனமாக இது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஒரு மலையின் மேலே ஏறி ஜெபம் செய்துவிட்டு காலையில் மலையை விட்டு இறங்கி ஒரு வனாந்தரம், ஒரு சமமான ஒரு பூமியிலே வந்த போது அங்கே தன்னுடைய 12 சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு பெயரிட்டு அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார், அதாவது உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று நாம் வாசிக்க முடியும். உபதேசம் என்று சொல்லும் போது அறநெறி முறைகள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒழுக்க முறைகளை கற்றுக் கொடுக்கிறதான ஒரு காரியமாய் அது செயல்படுகிறது. அங்கே இன்னும் அநேக சீஷர்களும் தன்னை குணமாக்க வேண்டும் என்பதற்காக பல ஜனங்களும் அவரிடத்தில் சேர்ந்து வந்தார்கள். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அங்கே அநேக பகுதிகளை குறித்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அப்படி பல காரியங்களை குறித்து அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிறதான அந்த வேளையிலே தானே இந்த வசனம் அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. ஹல்லேலூயா. ஆம்பிரியமானவர்களே, அதற்கு முன்னாடி வசனங்களை நாம் பார்க்கும்போது எதை நாம் கொடுக்க வேண்டும், எது நமக்கு கொடுக்கப்படும் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் போது அநேக காரியங்கள் அங்க இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தேவன் முதலாவது மனிதர்களுக்கு அன்பை கொடுக்க வேண்டும், மனிதர்களுக்கு எதை கேட்கிறார்களோ அதை நாம் கொடுக்க வேண்டும் என்பதாக இந்த இடத்துல வெளிப்படுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல தேவனுக்கும் எவையெல்லாம் கொடுக்க வேண்டும், தேவன் நமக்கு எதை திரும்ப கொடுப்பார் என்பதை குறித்து அந்த இடத்துல நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே 6ஆம் அதிகாரத்துல நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது, சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்றெல்லாம் அந்த இடத்துல எழுதி வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உன்னிடத்துல உதவி கேட்கிறவனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்றதெல்லாம் அதை பார்க்கும் பொழுது, உன்னை ஒரு கணத்தில் அடித்தால்
மறுக்கணத்தையும் நீ காட்ட வேண்டும் என்றெல்லாம் தேவன் அந்த இடத்திலே கற்றுக் கொடுக்கிறார். இந்த 4-5 காரியங்களிலே 4-5 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, இந்த 5 விதமான வார்த்தைகளிலே நாம் பார்க்கும்போது மனிதனுக்கு நாம் அன்பை கொடுக்க வேண்டும் என்று அதிலிருந்து தெரியப்படுத்துகிறார். அதாவது மனிதர்கள் சத்துருக்களை போல மாறி நம்மை வேதனைப்படுத்தும் போது, நம்மை துன்பப்படுத்தும் போது, நமக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது, நம்மை சபிக்கும் போதும் நாம் திரும்ப அப்படியே பதிலுக்கு அவர்களுக்கு செய்யாதபடிக்கு தேவனிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த அன்பை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாய் தேவன் அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் தகுதியில்லாத நமக்கு அவருடைய சொந்த குமாரனை நம்மிடத்திற்கு அனுப்பி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆகவேதான் சகல மனிதர்களுக்கும், நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்குமே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்க முடியும். நல்லார்கள் மேலும் பொல்லாதவர்கள் மேலும் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நம்மை படைத்த தேவன் எல்லாவற்றுக்கும் சமமான அன்பின் வெளிப்பாடாக அவர் குமாரனையே கொடுத்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவேதான் அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மிடத்தில் சொல்லுகிறார், நீங்களும் மனிதர்களுக்கு என்னை போலவே அந்த அன்பை நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று. அதாவது உங்களை விரோதிக்கிற, உங்களுக்கு துரோகம் பண்ணுகிற அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் அன்பை தான் வெளிப்படுத்த வேண்டும் என்று அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. துரோகிகளுக்கும் மற்றவர்களும் இப்படியே செய்கிறார்களே. உலகத்தில் இருக்கிறவர்கள் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் அவர்களும் திரும்ப அன்பு கூறுகிறார்கள். உலகத்தில் உள்ளவர்கள் அப்படி செய்வார்கள் என்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் என்ன? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால் உங்களை பகைக்கிறவர்களுக்கும், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும், உங்களை விரோதிக்கிற சத்துருக்களுக்கும் தான் நீங்கள் நேசிக்க வேண்டும், அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அப்படி நாம் செய்யும் போது அதற்கேற்ற பிரதிபலனை நாம் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்க முடியும். ஒருவேளை நாம நேசிக்காத ஒரு மனிதர்களுக்கு நாம் நேசிக்கும் போது, அன்பு வெளிப்படுத்தும் போது அவர்களிடத்திலிருந்து நமக்கு பதில் அன்பு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் நினையாத நேரங்களிலே நாம் அறியாத ஜனங்களிடத்திலிருந்து நமக்கு தேவையான அன்பு, உதவி அந்த இடத்துல தேவன் மூலமாய் கொடுக்கப்படும் என்பது சத்தியமே. இரண்டாவதாக ஆண்டவர் அந்த இடத்துல கேட்கிறதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு மனிதன் உனக்கு ஒரு வஸ்திரத்தை கேட்கும் போது அவனுக்கு நீ இன்னொரு வஸ்திரத்தை அவனுக்கு கொடு. எதை கேட்கிறானோ, கேட்கிறவனுக்கு எதை கேட்கிறானோ அவற்றை கொடு என்பதை தேவன் அந்த இடத்துல சொல்லுகிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரதிபலன் பாராமல் கடன் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ளவர்களும் நாம் ஒவ்வொருடைய கெப்பாசிட்டியை பார்த்து இவங்களுக்கு இப்ப நம்ம உதவி செஞ்சா நாளைக்கு இவங்க நமக்கு உதவி செய்வாங்க, இல்ல கேட்கிற பணத்தை கொடுத்தா அவங்க நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சுதான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே உதவி நன்மைகளை செய்கிறார்கள். ஆனால் அவர்களை போல நீங்கள் இல்லாமல், நீங்கள் பிரதிபலன் பாராமல் கடன் கொடுங்கள். அதாவது திரும்ப அவர்கள் நமக்கு தருவார்கள் என்று பார்க்காமல், யாரெல்லாம் உங்கள்கிட்ட உதவி கேட்கிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள். அப்படி செய்யும் போதுதான் அது உண்மையான தேவனிடத்தில் அது பெரிய பங்கு பெற்றதா இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, துரோகிகளுக்கும் நம்மை அறியாதவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் இருந்தது போல, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நமக்கு எதிரியான இருக்கிறவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நாம் நன்மை செய்யும் போது, உதவிகளை செய்யும் போது, அன்பை வெளிப்படுத்தும் போதும் நாமும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதே லூக்கா 6:35 வசனத்துல கடைசி பகுதியிலே தேவன் சொல்லுகிறார், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று. இரண்டாவதாக, நீங்கள் தேவனுடைய உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ள மனிதர்களைப் போல இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை இரட்சகராய் சொந்த தெய்வமாய் ஏற்று வாழுகிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வேதத்தில் படி வாழும்போது, மற்றவர்களை உதவி செய்யாத மனிதர்களுக்கும் நாம் உதவி செய்யும் போது, அன்பை காட்டும் போது, முதலாவது தேவன் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று கொடுக்கிறார். ஏனென்றால் நாம் ஒருவருக்கு செய்யற அந்த காரியம் நமக்கு தெரியாத ஒரு நபர் மூலமாய் நிச்சயமாய் அது இன்னொரு நாட்களிலே நமக்கு அந்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. இரண்டாவதாக, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால் அவைகளை செய்யும் போது நம்மளுடைய பலன் பரலோகத்திலும் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அழிந்து போகும் இந்த உலக பொருளினாலே நண்பர்களை சம்பாதித்துக்கொள், ஏனென்றால் அவர்கள் நித்திய வீட்டில் நம்மளோடு வாழ்வார்களே என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே
கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் தேவன் மனிதர்களுக்கு தேவையான காரியங்களை எதிர்பார்ப்பு இல்லாத இடங்களிலே, எதிர்பார்க்காத மனிதர்களிலே, எதிர்பார்க்காத நேரங்களிலே நம்முடைய அன்பையும் நம்முடைய பணங்களையும் நம்முடைய உழைப்பையும் அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யும் போது தேவன் அதற்கு திரும்ப ஏற்ற பலனை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு நம்முடைய நேரத்தையும் பணத்தையும் உழைப்பையும் கொடுக்கும்போது அதற்கேற்ற பிரதிபலனையும் நாம் பார்க்க முடியும். இங்கே இந்த இடத்துல நான் பார்க்கும்போது, முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவனுக்கு முதலானவைகளை கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, முழு மனதோடு கொடுக்க வேண்டும். இப்படி நாம் செய்யும் போது அதற்கேற்ற தேவன் பலனை நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். முதலாவது முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஆம்பரியமானவர்களே, முதலாவது நம் வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய சன்னதியாய், தேவனுடைய பிரசனத்தை நாடுகிறதாய் இருக்கிறது. ஒரு மனிதன் காலையில் எழுந்த உடனே முதல் நேரத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். முதலாவது நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவரை ஸ்தோத்தரிக்கிற கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய வேலைகளிலும் எல்லாம் ஒரு விஷயமா இருந்தாலும் முதலாவதே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஒரு வேலையை தொடங்கும் போதோ, ஒரு ஊழியத்தை தொடங்கும் போதோ, காலையில் எழும்பும் போதோ, எந்த ஒரு காரியத்துல நாம் செய்தாலும் அதில் முதலாவது தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை ஆராதித்து விட்டு நம் காரியங்களை நாம் செய்வோம் என்றால் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். அந்த அதிகாரத்திலே, அந்த வசனத்தில் முன்பாக நாம் வாசிக்கும் போது, எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், அதன் காரியங்கள் கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் உங்களை போஷிக்க மாட்டாரா? நீங்கள் விசேஷமானவர்கள் இல்லையா? சாலமோனை காட்டிலும் பெரியவர்கள் இல்லையா? பூக்களை காட்டிலும் பெரியவர்கள் இல்லையா என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, அப்போ முதலாவது தேவனுக்கு நம்ம தேடுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கும்போது, நம் வாழ்க்கையில நமக்கு என்ன தேவையோ, உணவு, உறைவிடம், இதுதான் ஒரு மனிதனுக்கு தேவையா இருக்கிறது இந்த உலகத்திலே. அவைகளை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். பரலோக சந்தோஷத்தையும் சமாதானத்தினாலும் கர்த்தர் நமக்கு நிரப்புகிற தேவனா இருக்கிறார். பரலோகத்திலே இடம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே முதலாவது தேவனுக்கு நாம் இடத்தை கொடுக்க வேண்டும். இரண்டாவது, முதலானவைகளை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவர்களுக்கு கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பகுதியில நாம் பார்க்கும்போது காயின், ஆபேல் 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். காயின் தன்னுடைய நிலத்திலே விழுந்த சில கனிகளை தேவனுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். ஆனா ஆபேலோ தன்னுடைய மந்தைகளிலே இருக்கிறதான தலையீற்றுகளை, முதலானவைகளை கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்ததினாலே கர்த்தர் அந்த காணிக்கையை அங்கீகரித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில முதல் கொடுக்க வேண்டிய முதலான காரியத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாய் முதல் குழந்தை, முதல் ஆண்மகன் தேவனுக்கு ஊழியக்காரனாய் அவர்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பழக்கம் இருந்தது. இன்றைக்கும் சிலர் அதை கடைபிடிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, முதற் கனி, நம்முடைய விளை நிலங்களில் வருகிறதான முதல் நெல், முதல் கோதுமை, முதல் அறுவடைகள் வருகிறதான காரியங்கள், சில மரங்கள் செடிகளில வருகிறதான காய்கள், கனிகள், இவைகள் எல்லாம் முதலாவது வருகிறதான அந்த காரியங்கள், இவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆலயத்திலே நாம் தேவனுக்கென்று அதை முதலாவது காணிக்கையாக படைக்க வேண்டும். அப்படி செய்வது தேவனுக்கு உகந்த காணிக்கையாக இருக்கிறது. தேவன் அதை அங்கீகரிப்பதையும் நம் வாழ்க்கையில் பார்க்க முடியும். அப்படி முதலாவது பிள்ளையை நான் கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று அன்னாள் கேட்கும்போது அவளுடைய ஜெபத்தைக்கு தேவன் கேட்டு அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அப்படியே சாமுவேலை அன்னாள் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்ததையே நாம் சாமுவேலிலே வாசிக்க முடியும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில முதல் வருகிறதான கையின் பிரயாசங்கள், ஆசீர்வாதங்கள், நம்மளுடைய முதல் மாத சம்பளத்துல இருக்கிறதான காணிக்கைகள், மாதம் முழுவதும் வருகிறதான அந்த மொத்த சம்பளத்திலே முதல் பகுதிகள், இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அப்படி முதல் பகுதிகள் எல்லாவற்றையும் நாம் கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தும் போது, கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு அதை திரும்ப கொடுக்கிறவரா இருக்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து
இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று மல்கியால சொன்னது போல முதலாவது காணிக்கையை கர்த்தருக்கு கொடுக்கும்போது நம்ம இடம் கொள்ளாமல் போக மட்டும் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வானத்திலிருந்து நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். மூன்றாவதாக முழு மனதோடு நாம் கொடுக்க வேண்டும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆபிரகாமையும் அவருடைய மகன் ஈசாக்கை குறித்து ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க முடியும். ஆபிரகாம் 100 வயதிலே தனக்கு தான் பெற்றெடுத்த ஈசாக்கு என்ற அந்த மகனை வாலிப வயதிலே சிறு பிள்ளையா இருக்கும்போது தனக்கு பலியிடும்படி கர்த்தர் கேட்கிறார். அப்பொழுது இந்த மனிதன் தேவன் தானே கொடுத்தார், தேவனே கேட்கிறார் என்று சொல்லி முழு மனதோடு கூட அவனை பலியிடுவதற்காக ஒரு மோரிபா மலை மேலே ஏறி கட்டைகளை அடித்து அந்த பிள்ளையை கை கால்களை கட்டி படுக்க வைத்து அவனை குத்தும்படியாக கத்தியை ஓங்கி குத்த முயன்றான். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, உன் பிள்ளையாண்டன் மேல் கையை வைக்காதே, உன் கையை நிறுத்து என்று சொல்லி, கத்தியை போடாதே என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நீ உண்மையானவே உன் மகனை எனக்கு பலியிட கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயந்தவன் என்று நான் அறிந்து கொண்டேன் என்று கர்த்தர் அவனை அப்ரிஷியேட் பண்ணதை நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த இடத்துல ஏன் பலியிட வேண்டும் என்று மகன் என்ன செய்ய போகிறார் என்று மகனும் கேட்கவில்லை. இந்த ஆபிரகாமும் மகனை குறித்து நாம் பலியிடக்க போகிறோமே என்று வேதனையோடு கூட செய்யவில்லை. கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர் முழு மனதோடு கூட தன் மகனையே காணிக்கையாக பலியாக கர்த்தருக்கு கொடுக்க அந்த ஆபிரகாம் முன்வந்ததுனாலே கர்த்தர் அந்த அர்ப்பணிப்பை அவர் பார்க்கிறவரா இருக்கிறார். முழு மனதோடு கூட கர்த்தருக்கு கொடுத்தபடினாலே கர்த்தர் அவருக்கு தேவையானதை அந்த இடத்துல கொடுத்தார். மகனை கொலை செய்ய விடாதே, பலி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஏற்ற பலியை யாருமே இல்லாத அந்த மலையிலே ஒரு ஆட்டு கடாவை முட்புதரிலே கர்த்தர் காட்டினார். அந்த கடாவை எடுத்து கொண்டு வந்து அவர் அந்த இடத்துல பலியிட்டு தகன பலியிட்டு அவர் வந்ததை நாம் தொடர்ந்து வாசிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சிறு தொகையோ பெரிய தொகையோ கொஞ்ச நேரமோ இல்ல சிறிய நம்முடைய உடல் உழைப்போ எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கென்று நாம் வேதனை இல்லாதபடிக்கு மன உற்சாகத்தோடு முழு மனதோடு கூட அதை நாம் செய்யும் போது கர்த்தர் அதை அங்கீகரித்து அதற்கேற்ற பலனை நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். இது குறித்து எத்தனையோ சாட்சிகள் சொல்ல முடியும். ஒரு முறை நான் திருவள்ளுவர் பகுதியிலே ஒரு சபை பிரதிஷ்டைக்கு நான் போயிருக்கும் போது என் பேக்ல காணிக்கை எடுக்கிறதான வேலையிலே 100 ரூபாய் தான் இருந்தது. அப்போ நான் இது 100 ரூபாய் காணிக்கை போட்டுட்டா நான் திரும்ப பஸ்ஸுக்கு போறதுக்கு யாருக்கிட்டையாவது காசு வாங்கணும், இல்லை அதை சேஞ்ச் பண்ணி நான் எப்படி காணிக்கை போடுறது அப்படின்னு அந்த செகண்டை நான் யோசிக்கும் போது நம்ம காணிக்கை போட்டுருவோம், நம்ம போகிறதுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபாய் எடுத்து நான் காணிக்கை போட்டுட்டேன். முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு பாஸ்டர் என்னை பஸ் ஸ்டாப் வரைக்கும் டிராப் பண்ணாங்க, ஒரு பிஷப் ஐயா. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க என்னை கனப்படுத்தும்படி முதலாவது உங்களை பார்க்குறேன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரியை கனப்படுத்தும்படி கையில எனக்கு ஒரு 1000 ரூபாய் காணிக்கையை கொடுத்துட்டு போனாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா நிச்சயமாகவே அது கர்த்தர் தான் செய்தார், கர்த்தரின் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி எங்கிட்ட இருக்கிற பணத்தை நான் காணிக்கை போட்டுட்டு வந்துட்டேன், கர்த்தர் பல மடங்கு உங்கள் மூலமா எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் சாட்சி சொன்னதுண்டு. 2 நாட்களுக்கு முன்பாக கூட பரமன்கனில நடந்த உலக கிறிஸ்தவர்களின் அந்த வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல அப்ப கூட எனக்கு 500 ரூபாய் நான் இங்கிருந்து கொண்டு போயிருந்தேன். பஸ்ஸுக்கு போக மீதி 300-400 ரூபாய் என் கையில இருக்கும்போது அங்கே ஒரு புத்தகம் 300 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது இருந்தது. கட்டாயம் அந்த புத்தகம் எனக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை. அப்பொழுது காணிக்கை பகுதி வரும்போது நான் 100 ரூபாய் அதுல இருந்து எடுத்து போட்டுட்டா புக்கு வாங்க காசு குறையுமே, நான் யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு யோசிச்சேன். அப்ப இல்ல பரவாயில்ல, நம்ம காணிக்கை போட்டுடலாம், தேவையை கர்த்தர் பார்த்து கொள்வார் சொல்லிட்டு, விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லிவிட்டு அதுல இருந்து ஒரு தொகையை எடுத்து நான் காணிக்கை போட்டு விட்டு வெளியே வந்தேன். வரும்போது புத்தகம் வாங்க போகும்போது என்னிடத்தில் பணம் குறைவாக இருந்தபடினாலே என் கணவருக்கு போன் பண்ணி இந்த ஜிபே நம்பருக்கு இந்த பணத்தை அனுப்புங்க, நான் புக்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், 5 மினிட்ஸ் கழிச்சு உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிறேன் புக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஒரு செகண்ட் நான் அப்படி திரும்பும் போது ஒரு பிரதர் அங்கிருந்து திடீரென்று என் கையில
ஒரு காணிக்கையை கொடுத்தார்கள். அவர் அதுக்கு எடுத்து அதை கையை விரிச்சு பார்க்கும்போது அதுல 500 ரூபாய் இருந்தது. அப்போ நான் டக்குன்னு சடனா அந்த பிரதர்ட்ட கேட்டேன், என்ன திடீர்னு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப என்னுடைய ஊழியத்துல என்னுடைய ஜபக்குழுவுல இருக்கிறதான சகோதரர் அவர்கள், இல்ல திடீர்னு எனக்கு நான் வந்து 500 ரூபாய் கொண்டுட்டு வந்தேன், பட் எனக்கு வந்து போக்குவரத்து செலவெல்லாம் பாஸ்டரே ஒருத்தங்க என்னை கூட்டிட்டு வந்துட்டு போயிட்டாங்க, அதனால இந்த இந்த காணிக்கையை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்ப நான் சொன்னேன், இல்ல பிரதர், நான் இந்த மாதிரி புக்ஸ் வாங்குறதுக்கு நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், கர்த்தர் திடீர்னு உங்க மூலமா சந்திச்சாருன்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு, கர்த்தருக்கும் நன்றி சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வாங்கிவிட்டு அங்க சமாதானத்தோட வந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி எத்தனையோ காரியங்களை செய்து சொல்ல முடியும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது, அது நமது பணமா இருந்தாலும், நம்முடைய நேரமா இருந்தாலும், நம்முடைய உடல் உழைப்பா இருந்தாலும், அதை தேவனுக்கென்று மனிதர்களுக்கும் என்றும் அது முழு மனதோடு கூட உற்சாகமோடு நம்ம செய்யும் போது அதற்கேற்ற பிரதிபலனை நிச்சயமா கர்த்தர் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மனிதர்களுக்கோ தேவனுக்கோ கொடுக்க வேண்டியதை, நேரத்தை, பொருளை, பணத்தை, உழைப்பை நாம் கொடுக்கும்போது ஏதோ ஒரு வகையில கர்த்தர் நிச்சயமா அதற்கேற்ற பலனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் பரிசு அப்படி என்று நாம் வாசிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நான் அந்த பகுதியை நான் வாசிக்கும் போது, அநேகர் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லும் போது, கேளுங்கள் மனிதர்களிடம் உதவி கேட்டாலோ இல்ல தேவனிடத்தில் உதவி கேட்டாலோ அது ஜபத்தின் மூலமாய் கேட்கும்போது அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லிதான் அநேகர் நாம் சொல்லுவதையும் கேட்பதையும் நாம் அறிந்திருக்கலாம். ஆனால் இந்த பகுதியில விசேஷமாய் தேவன் பரிசுத்த ஆவியை கேட்க வேண்டும் என்று அந்த இடத்துல தேவன் வெளிப்படுத்தி பேசுகிறார். ஒரு மனிதன் தகப்பனாரிடம் சாப்பிடுவதற்கு மீனை கேட்கும்போது அவன் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்கும்போது கல்லை கொடுப்பானோ? பொல்லாத மனிதர்களாகி நீங்களே அப்படி இருக்கும்போது பிதாவினிடத்தில் பரிசுத்த ஆவியானவரை நீங்க கேட்கும்போது அதை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில தேவனிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆசீர்வாதத்திற்கும் தேவன் குறைக்காமலே கொடுக்கிறவர் தான். ஆனால் முக்கியமாய் தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டியது இந்த பரிசுத்த ஆவியானவரை. ஹல்லேலூயா. ஆம்பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு கேட்கும் போதுதான், அந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது சகல சத்தியத்துக்களும் தேவன் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஒரு நிறைவில்லாத ஒரு வாழ்க்கையில அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொண்டு நான் நன்றாதான் இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா பரிசுத்த ஆவியை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் போதுதான் அவன் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு, அப்படிப்பட்ட பரலோகத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொண்டு நீங்க வாழுகிற பிள்ளைகளா இருக்கும் போதுதான் அந்த ஆவியானவர் அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கிறவர் இருப்பார் என்பதை நமக்கு சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. மார்க் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே மத்தேயு 7:7 வாசிக்கும் போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கேட்க முடியும். அப்ப அதிகமாய் கேட்கும் போது கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கதை மாத்திரம் அல்லாமல் அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக கர்த்தர் நமக்கு வரங்களை கொடுக்கிறவரா இருக்கிறார். அதை குறித்துதான் 1 கொரிந்தியர் அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியின் வரங்களை கர்த்தர் கேட்கும் போது நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை தேவன் எதுக்கு கொடுக்கிறார் என்றால், பரலோக ராஜ்யத்தை கட்டும்படி, ஜனங்களை தேவனிடத்தில் இழுத்து கொள்ளும்படி, ஜனங்களுக்கு தேவையான விடுதலையை நம் மூலமாய், அதாவது நாம் பெற்றுக்கொண்ட தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகத்தின் மூலம் தேவனுடைய வல்லமை நமக்குள்ளிருந்து ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்து அந்த ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வதற்காகவே இந்த அபிஷேகமும் இந்த வரங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அதுதான் தேவனுடைய ராஜ்யமாக, நீதியாக எண்ணப்படுகிறது. அதை தான் கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்வதற்கு இந்த வரங்கள் முக்கியமானதாய் காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வரங்கள் மூலமாய் ஜனங்கள் விடுதலையாக்க முடியும். ஆகவே அதை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் அதை பயன்படுத்துங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம்பிரியமானவர்களே, அந்த இடத்துல வியாதியஸ்தர்களை குணமாக்கவும், பேய் நோயின் பிசாசின் பிடியில் இருந்து விடுதலையை கொடுக்கவும் தேவன் சீஷர்களுக்கு
அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், இலவசமாய் பெற்றீர்கள், இதை இலவசமாய் ஜனங்களுக்கு கொடுங்கள் என்று. ஆகவே இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அது இலவசமாய் மற்றவர்களுக்கு கைகளை வைத்து ஜெபிக்கும் போது அது இலவசமாய் ஜனங்கள் விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் சேர்கிறார்கள். 10ஆம் அதிகாரம் 8வது வசனம், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்ற வசனத்தை வாசித்து அந்த தேவ மனிதனுக்கு தேவன் வெளிப்படுத்தின அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு அவர் இலவசமாய் ஆம்புலன்ஸை கொடுத்து அநேக ஜனங்களுக்கு அவர்கள் பிரசவத்திற்கும் உதவி செய்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஊழியர்களோ இதை இலவசமாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இன்றைக்கு பணம் கொடுத்தால்தான் நான் செபிப்பேன் என்று மற்றவர்களுக்கு பணத்திற்காக இந்த வரத்தை விற்கிறவர்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அப்படி இல்லாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருப்போம். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது அதற்கேற்ற நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அடுத்து, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். அதாவது மத்தேயு 13ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம், மார்க் 4ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம், இந்த அதிகாரத்துல எல்லாம் நான் வாசிக்கும் போது ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கோ உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்கு தேவனுடைய அபிஷேகத்தை கேட்கும்போது அவனுக்கு அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார், வல்லமை வரங்களை கொடுக்கிறார். ஆனால் அந்த வரங்களை வைத்து ஒரு மனிதன் உதவி செய்யாமல், மற்றவர்களுக்காக செபிக்காமல், ஆத்தும ஆதாயம் பண்ணாமல் நாம் இருக்கும்போது அவனுக்குள்ளாய் கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளுவேன் என்று அங்கே சொல்லப்படுகிறத நாம் பார்க்க முடியும். அதாவது இந்த உலகத்திலே பாருங்களேன், ஒருத்தனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அந்த பொறுப்பில் உள்ள வேலைகளே ஒரு மனிதன் சரியாக செய்யவில்லை என்றால் அந்த பொறுப்பில் இருந்து அவர்கள் நீக்கப்படுவார்கள். அதே போலதான் பரலோக கவர்மெண்ட்டுக்கும் தேவனுக்கும் நாம் ஊழியம் செய்கிறவர்களா இருக்கும்போது தேவன் கொடுத்த ஊழியத்தை, தேவன் கொடுத்த ஜெப அபிஷேகத்தை நாம் பயன்படுத்தாவிட்டால் அது நம்மிடத்திலே மங்கி போகிறதா இருக்கிறது, அதில் செயல்படாமல் இருக்கும். அதையும் தாண்டி சிலருக்கு ஆத்துமாக்களை தேவன் கொடுத்திருப்பார். ஆனால் அந்த மந்தையை, ஒரு சபையை சரியாக அவர்கள் நடத்த தவறும் போது அங்கே இருந்து அந்த ஆத்துமாக்கள் சிதறடிக்கப்பட்டு அங்கே எழும்புகிறதான இன்னொரு ஊழியனிடம் அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்து போஷிக்கும்படி மாறுதலான காரியத்தை கர்த்தர் செய்கிறதை நாம் அநேக இடங்களில நாம் பார்க்க முடியும். ஆகவேதான் வசனம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படுமாம். அப்போ ஆத்துமாக்களை சரியாய் பார்க்காமல், ஆத்துமாக்களுக்காக செபிக்காமல், உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிற ஒரு ஊழியனிடமிருந்து அவைகள் பறிக்கப்பட்டு தாகத்தோடு இருக்கிற இன்னொரு ஊழியனிடம் கர்த்தர் அதை கொடுக்கிறார். அதையும் அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளவனுக்கும் நிச்சயமாய் கொடுக்கப்படும். தேவன் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் பயன்படுத்துங்கள். இன்னும் அதிகமாய் தேவன் வல்லமையும் வரங்களையும் கொடுத்து ஆசீர்வாதத்தின் நன்மைகளையும் அவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக இவைகள் எல்லாம் நாம் செய்யும் போது முக்கியமானது, நமக்கு தேவையானது ஞானம். ஆகவே தேவனிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். அதை கேட்கும் போது கர்த்தர் அதை கொடுக்கிறவர் என்று நாம் கடைசியாக வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு ஞானத்தில் குறைவுள்ளவனா நாம் நிதானிக்க வேண்டும். நம்மை அப்படி அறிந்து கொள்வோம் என்றால் தேவனிடத்தில் கேட்கும் போது அவர் ஞானத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் அநேக புத்தகங்களை படிக்கும் போது நமக்கு அறிவு கிடைக்கிறது, உலகத்தில் உள்ள நாலேஜ் நமக்கு வளருகிறது. ஆனால் தேவனிடத்துல கேட்கும் போதுதான் தேவனிடத்திலிருந்து ஞானம் நமக்குள்ளாய் வருகிறது. நமக்குள்ளாய் வருகிறதான அந்த ஞானம்தான், மெய் ஞானம்தான் நம்மை பல காரியங்களை செய்வதற்கு புத்தியை கொடுத்து நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், ஒரு சபையை எப்படி நடத்த வேண்டும், நம்மை நாமே எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும், இவை எல்லாவற்றிற்கும் தெய்வீக ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. இதை முதலாவது தேவனிடத்தில் கேட்கும்போது தேவனிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்டு நாம் செயல்படுவோம் என்றால் இது எல்லாவற்றையும் சாலமோனை போல, சாலமோன் ஜனங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு அவர் ஞானத்தை கேட்டார். கர்த்தர் ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தையும் கணத்தையும் கொடுத்தது போலவே நமக்கும் தேவையான ஞானத்தை கொடுத்து அதற்கேற்ற ஐஸ்வர்யத்தையும் கணத்தையும் கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே
கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்க வேண்டும்? மனிதர்களுக்கும் தெய்வத்திற்கும் நமக்கு கொடுக்க முடிகிறதான அன்பையும் பணத்தையும் பொருளையும் உதவிகளையும் நாம் கொடுத்து அவர்களிடத்தில் நாம் பதிலுக்கு அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனிடத்தில் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள கேட்க வேண்டும், வரத்தை கேட்க வேண்டும். மூன்றாவதாக, ஞானத்தை கேட்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் அவைகளை நாம் கொடுக்கிறார். நாம் கேட்கும்போது எவைகளை கேட்கிறோமோ அதை கொடுப்பதோடு இல்லாமல் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் அதிகமாய் செய்வேன் என்று வசனத்திலே சொல்லியிருக்கிறது போல, நீங்கள் கேட்க நினைக்காத மறந்த காரியங்களையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையிலவரா இருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் என்று. ஆகவே நம்ம எல்லாவற்றிலும் வாங்குகிறதை பாற்றிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது போல, ஜனங்களுக்கு நன்மைகளை நாம் கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மிடத்திலே பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக இந்த வசனத்திலே லூக்கா 6:38 வசனத்திலே நாம் 2வது பகுதியை பார்க்கும்போது, அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் இழந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒரு அளவுக்கு ஏதோ ஒரு பொருளை வாங்கும் போது நம்ம அதற்கு அந்த கொடுக்கப்படுகிறதான பணத்திற்கு ஏற்றபடி அவங்க நமக்கு அளந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க இல்லையா? சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு அளவுக்கு அளக்கும் போது அதற்கும் மேலையும் அதிகமா எக்ஸ்ட்ரா வச்சு சரிந்து விழும்படி நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 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 தேவனா இருந்தாலும் மனிதர்களா இருந்தாலும் நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதற்கு அதிகமாகவே கர்த்தர் திரும்ப நமக்கு தர வல்லமை உள்ளவர். ஆகவே இதை கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும் எனக்கு வர வேண்டிய நன்மைகள் இன்னும் வரவில்லை, என் ஜெபம் கேட்கவில்லை என்று வேதனையோடு கூட இருந்தீர்கள் என்றால், இந்த மாதத்திலே நிச்சயமாய் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கொடுங்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலான காரியத்தை அவருக்கு கொடுங்கள். முழு மனதோடு கூட கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தின் கனத்தையும் கொடுத்து உங்களுக்கு கர்த்தர் உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனங்களை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீர். ஸ்தோத்திரம். லூக்கா 6:38 வசனத்துல எழுதியிருக்கிறது போல, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. தகப்பனே, உமக்கு நாங்கள் எல்லாவற்றிலும் நேரத்தையும் உழைப்பையும் பணத்தையும் கொடுத்து மனிதர்களுக்கும் அவ்விதமே செய்து எங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். சில காரியங்கள், சில நாட்கள், சில மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட கொடுக்கிற இருதயம் இல்லாமல் அவர்கள் தாங்களாவே எல்லாவற்றையும் வைத்துக் கொள்ளும் போது சில முன்னேற்ற பாதையிலே சுகத்திலே அவர்களுக்கு தடை வரலாம். இது நிமித்தம் வந்த அந்த தடைகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்பி, அப்பா ஸ்தோத்திரங்கத்தாவே, வாரி இறைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, பிசினத்தனம் பண்ணி ஒன்றுமில்லாமல் போவது போற இல்லாதபடிக்கு உற்சாகமாய் ஆண்டவரே மனதார மனப்பூர்வமாய் கொடுக்கிற பிள்ளைகளாய் உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி கரங்களை ஆசீர்வத்தை உயர்த்துங்க. ஒவ்வொரு வலது கரங்களும் கொடுக்கிற கரமாய் மாறட்டும். ஒவ்வொரு கரத்தின் மூலம் வல்லமை ஜனங்களுக்குள்ளாய் புறப்பட்டு செல்லட்டும். விடுதலையை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, நன்மைகளை கொடுத்து ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி ஆகிலும் கட்டுற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறுவார்களாக. இந்த மாதம் கர்த்தர் கண்டிப்பாய் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் எல்லாரையும் ஆசீர்வதித்து உயர்த்தும். எப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாழ்த்து ஒப்பு கொடுக்கிற பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.